கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மற்றொரு மனமகிழ்ச்சி நாளுக்குள்ளாக பிரவேசிக்கவும், காலை பொழுதிலும் காணொளி காட்சி வழியாக ஆராதனையிலே குடும்பமாக பங்கேற்று இறை ஆசியை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார். இந்த நாளின் மாலையிலும் காணொளி காட்சி வழியாக நடைபெறுகிற இந்த மாலை ஆராதனையிலும் அங்கங்கு இருந்தவாறு நாம் பங்கேற்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஆராதனை நேரம் நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கவும், ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாகவும் தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் எங்களுக்கு கொடுத்து வருகிற அனைத்து அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய மற்றொரு மனமகிழ்ச்சி நாளை நாங்கள் கண்டு மகிழவும், காலை காணொளி காட்சி வழியாக ஆராதனையிலே பங்கேற்கவும், ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையில் நடைபெறுகிற இந்த ஆராதனை நேரத்தில் நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும், உம்முடைய எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்துக் கொள்ளவும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 8ஆம் கீர்த்தனையினுடைய 4 சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலில் 8வது பாடல். தெய்வன்பின் வெல்லமே திருவாருள் தோற்றமே மெய்மான தானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க வேலை ஐயானின் அடிபானிந்தேன், செய்யனின் செம்பாதம் சேவிக்க வேலை ஐயானின் அடிபானிந்தேன், சொந்தமுனதல்லார் சோரவடி செல்ல எந்தாய் துணிவேனுயாம், முந்தி கமலமாய் பூமாலை கோத்துனின் பொற்பாதம் பிடித்து கொள்வே, முந்தி கமலமாய் பூமாலை கோத்துனின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன், பாவச்சேற்றில் பல வேலை பலமின்றி வேத்தமரிடினோம், கூவி விழித்துதன் மார்போடனை தன்பாயாகும் பொருத்தநாதா, கூவி விழித்துதன் மார்போடனை தன்பாயாவும் பொருத்தநாதாம், மூர்க்க குணம் கோபம் லோக சிற்றின்பமும் மோகயக்கம் யாவும், தாக்கினான் தடுமாறி தயங்கிடும் வேலையில் தூக்கித காத்தருள்வாய், தாக்கினான் தடுமாறி தயங்கிடும் வேலையில் தூக்கித காத்தருள்வாய். அமருவோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணித்து கொண்ட மக்களாக, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற மக்களாக, நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய திருக்கரங்களிலிருந்து பல்வேறு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய மக்களாக
ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி அவர் முன் நிற்கின்ற அவருடைய சமூகமாக்கு நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். உலக வாழ்விலே ஜீவனின் நாட்களை கூட்டி பெற்று வருகிற நாம், நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கிறதா? ஆண்டவருடைய அழைப்புக்கு உகந்த வாழ்க்கையிலே என் வாழ்வு இருக்கிறதா? நான் அறிந்தும் செய்கிற தவறுகள், அறியாமல் செய்கிற தவறுகள், என்னை அடைத்த இறைவனுக்கும் என்னுடன் வாடுகின்ற மற்ற மக்களுக்கும் இடையே காணப்படுகின்ற உறவு நிலைகள், நான் புரிந்து வைத்திருக்கின்ற யதார்த்த நிலைகள், எல்லாவற்றிலும் என் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாட்கள் கடந்து செல்லுகின்றன. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியும் ஞானங்களையும் இறை வரத்தையும் தந்து குறைகள் குற்றங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவருடைய சந்நிதானத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அன்றைக்கு ஆலயத்தின் பிரகாரத்துக்குள் சென்ற ஆயக்காரன் தூர இருந்து கதறி மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாக என் மேல் உம்முடைய கிருபையை காட்டும் என்று சொல்லி வேண்டி நின்றான். உம்முடைய கிருபை எனக்கு வேண்டுமையா என்று சொல்லி கதறி கேட்ட மனிதனைப் போல நம்முடைய குறைகள் குற்றங்களை அவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்போம். மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றரவையும் தந்தல்வாராக. ஆமீன். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 முடிய, 4 தொடங்கி 8 முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 4 தொடங்கி 8 முடிய. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்தமான மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தெய்வ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் மாலை ஆராதனை வேளையிலும் உங்களோடு சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஓர் செம்பொருள் முதியோர்களின் ஞானம் என்பதாகும். விஸ்டம் ஆஃப்
எல்லர்லி. ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1ஆம் நாளை முதியோர்கள் தினமாக அனுசரித்து வருகிறது. இந்த முதியவர்கள் தினத்திலே முதியவர்களை கனப்படுத்துவதன் அவசியத்தையும், முதியவர்கள் வளர்கின்ற சமுதாயத்திலே சந்திக்கின்ற சவால்களையும், முதியவர்களை குறித்து இறைவனுடைய திட்டத்தின் தகவுகளையும் நாம் அறிந்து அதற்கேற்ப வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு முதியவர்களின் ஞானம் என்பதாகும். வாழ்க்கையின் நிறைவு கட்டத்தை, இறுதி கட்டத்தை வயதின் அடிப்படையிலே 63 ஆண்டுகள் கடந்த மக்களை நாம் வயோதிபர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள், நரைமுடி பெற்றவர்கள் என்று பல வார்த்தைகளிலே அழைப்பதை பார்க்கிறோம். வயது முதிர்வு என்பது ஓர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருப்பதையும் நாம் அறிகிறோம். அநேகர் உலகிலே நீண்ட காலம் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் முதியவர்களாக்கு வயதாக விரும்புவதில்லை. People like very, very long life, but they don't like elderly life. நீண்ட காலம் வாழ வேண்டும், ஆனால் இளமையோடும் இளமையின் பலத்தோடும் வாழ விரும்புகிறார்களே ஒழிய முதுமை என்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ள அநேகர் முன் வருவதில்லை. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது முதுமை தருகின்ற எதிர்மறை நிலைகள், முதுமை தருகின்ற பல்வேறு விதமான துயரமான காட்சிகளை பார்க்கின்ற மக்கள் இந்த முதுமையை விரும்பாத ஒரு நிலையில் இருக்கிறார். நாம் நடைமுறை வாழ்க்கையிலும் கூட அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். பெருசே ஓரம் போ என்று சொல்லி பெரியவர்களை பார்த்து அடக்குமுறையை வார்த்தையை பயன்படுத்துகின்ற இளைய தலைமுறைகள், உமக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு என்று சொல்லி அவருடைய பங்களிப்பை உதாசீனப்படுத்துகின்ற இளைய தலைமுறைகள், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கிறதையா, நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த சமுதாயத்திலே வாழ முடியாது, உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஓரம் கட்டுகின்ற இளைய சமுதாயத்தின் மக்கள். கிராமங்களிலே மிக மிக ஒரு பழமையான ஒரு வார்த்தை படுத்த இலை, பயனற்ற இலை என்று சொல்லுகின்ற ஒரு காலகட்டம். மேலும் சொல்ல போகின்ற பொழுது அவர்கள் வயது அடைந்த காரணத்தினாலே தங்களுடைய உடல் மேலே கட்டுப்பாட்டை இழந்து, தன்னுடைய உறவினர்கள் மேல் கட்டுப்பாட்டை இழந்து, தாங்கள் செய்கின்ற செயல்களின் மேல் கட்டுப்பாட்டை இழந்து நிற்கின்ற ஒரு காரணத்தினாலே அவளை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, பயனற்றவர்களாக வாழ்கின்ற மக்கள், பாரமாக வாழ்கின்ற மக்கள், சுமையாக இருக்கின்ற மக்கள் என்று சொல்லி புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அநேக கிராமங்களிலே இதை போன்ற கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகிற முதியவர்கள் அழுகின்ற அழுகை குரலை நாம் கேட்கிறோம். வேதனையோடும் வெறுப்போடும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை தான், வீடு அனுப்புகிறது, காடு அடைக்கிறது, காத்திருக்கிறேன். பரிதாபமான ஒரு வார்த்தை. வீடு அனுப்புகிறது, காடு
அழைக்கிறது, காத்து கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து புலம்புகின்ற பெரியவர்கள். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தை யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்லுகிறார்கள். பயன் இருந்தால் வைத்து பயன்படுத்து, பயன் இல்லை என்றால் தூக்கி எறி என்று சொல்லுகின்ற ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் கூட எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய கடமைகளை முடித்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு வேகமாக கடமைகளை முடித்து கொள்ளுகின்ற இளைய சமுதாயம். மிக குறிப்பாக கடுமையான தொற்று நோயின் காலங்களில் முதியவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்த மக்கள் நமக்கு ஏன் இந்த வாழ்வு என்று சொல்லியும் கூட வேதனைப்பட்டதை நாம் அறிகிறோம். ஒரு மாநிலத்திலே தன்னுடைய அருமையான தகப்பன் இறந்துவிட்ட பின்பு அவர்களை மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஆட்டோவில் வைத்து கொண்டு வந்த அருமை மகன் இப்படி அப்படி திரும்பி பார்த்து யாரும் இல்லாத சூழ்நிலையிலே அந்த உடலை எடுத்து ஆட்டோவிலிருந்து ஆற்றில் போட்டதை அநேக தொலைக்காட்சி பெட்டிகள் சுட்டி காட்டின. அடக்கம் செய்வதற்கு யாருமே முன்வராத நிலையிலே தன் வயது முதிர்ந்த கணவனை ஒரு 4 சக்கர வண்டியிலே வைத்து வயதான மனைவி கல்லறையை நோக்கி 2 கரங்களில் அழுது கொண்டு இழுத்து கொண்டு செல்வதை டிவி சுட்டி காட்டியது. கரிசனையற்ற ஒரு மக்கள், அன்பை மறந்த மக்கள், அவருடைய பங்களிப்பை நிராகரித்து கொண்ட மக்கள் என்று சொல்லி வாடுகின்ற இந்த காலகட்டத்தில் திருமறை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த முதியவர்களை குறித்து சிந்திக்கும்படியாக அழைக்கிறது. வேதத்தில் அநேக பகுதிகளை நாம் பார்க்கிறோம். முதியவர்களுக்கு கொடுத்திருக்கிற கணம், முதியவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து. யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, முதியவர்கள் ஞானத்தையும் அறிவையும் அதிகமாக பெற்றவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது, நரை மயிர் கண்டவனை பார்த்தால் எழுந்து நின்று நமஸ்கரித்துக் கொள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதியவர்களை கனப்படுத்தாதவன், முதியவருடைய பங்களிப்பை அங்கீகரித்து கொள்ளாதவன் ஒரு குற்றவாளி என்று சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த முதியவர்களை குறித்து நம்முடைய எண்ணங்கள் என்ன? இது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இல்லை என்றாலும் கூட வாழ்க்கையிலே சில மகிழ்ச்சி கொண்ட முதியவர்கள் இருக்கிறார்கள். அரசியலிலே செல்வாக்கு பெற்ற முதியவர்கள், பொருளாதாரத்திலே மேலும் மேலும் வசதி படைத்த முதியவர்கள், அநேக விதமான திட்டமிட்டு தங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலே வைத்து கொண்ட முதியவர்களை பார்க்கிறோம். ஆனால் அநேக சாதாரண முதியவருடைய நிலை, many common elderly people of the society என்று பார்க்கின்ற பொழுது வேதனைப்பட வேண்டிய நிலையில்தான் இன்றைக்கு அனைத்து சமுதாயமும் காணப்படுகிறது. இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 3 சிறிய தலைப்புகளில் இந்த மாலை சிந்தனைகளை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக 3 முதியவர்களை இந்த மாலை சிந்தனையிலே வைக்க விரும்புகிறேன். தன்னுடைய விசுவாசத்தை அல்லது பக்தியை சரியான முறையிலே பகிர்ந்த முதியவர்களின் ஞானம். The elderly wisdom were shared their faith very systematically. இரண்டாவதாக, தங்களுடைய பண்புகள் அனைத்தையும் சேர்த்து நீதிமானாக வாழ்ந்த முதியவர்களின் ஞானம். மூன்றாவதாக, தன்னுடைய பணிகளின் வழியாக இறை நாமத்தை மகிமைப்படுத்திய முதிய ஒரு வேலைக்காரருடைய ஞானம்.
3 விதமான மக்களுடைய ஞானத்தை இந்த மாலையிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இளைய ஊழியக்காரனுடைய தாய் மற்றும் பாட்டியினுடைய ஞானம், ஒரு வயது முதிர்ந்து ஒரு ஆசாரனுடைய ஞானம், வயது முதிர்ந்த ஒரு பணியாளருடைய ஞானம் என்று சொல்லி 3 ஞானங்களை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக விசுவாசத்தையும் பக்தியையும் சரியான முறையிலே பகிர்ந்து கொண்ட முதியவர்களுடைய ஞானம். வாசிக்கேட்டு வேத பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய உடன் ஊழியராகிய தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அவருடைய காணப்பட்ட திட விசுவாசத்தை கண்டு மகிழ்கிறார். அந்த திட விசுவாசத்திற்காக இறைவனை தோத்தரிக்கிறார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இந்த விசுவாசத்தை நீ எங்கிருந்து பெற்றாய், இந்த விசுவாசத்தை நீ எவ்விடமிருந்து பெற்றுக்கொண்டாய் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். இந்த விசுவாசத்தை முதலாவது நான் உன்னுடைய தாயிடம் பார்த்தேன். அதற்கு மேலாக உன்னோட தாயிடம் மாத்திரமல்ல, இந்த திட விசுவாசத்தை உன் தாயின் தாயாகிய உன் பாட்டியிடமும் பார்த்தேன். இந்த நல்ல விசுவாசத்தை, இந்த நல்ல விசுவாசத்தின் பண்பை உன்னுடைய பாட்டி சரியான முறையிலே உன் தாய்க்கு போதித்திருக்கிறார்கள். உன் தாய் சரியான முறையில் அதை உனக்கு போதித்திருக்கிறார்கள். ஆகவே இறைவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு சிறப்பான ஒரு காரியம்! தான் பெற்ற விசுவாசத்தை சரியான முறையிலே தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டியின் ஞானம், தான் பெற்றுக்கொண்ட நல் விசுவாசத்தை ஏற்ற முறையிலே சரியான நேரத்திலே சரியான வகையிலே தன்னுடைய அன்பு மகனுக்கு சொல்லிக் கொடுத்து தாயின் ஞானம், தலைமுறை தலைமுறையாக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிற இந்த விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற முறையிலும் சொல்லிக் கொடுக்கப்படுற வகையிலும் சொல்லிக் கொடுத்த முதியவுடைய ஞானத்தை நாம் கனப்படுத்துகிறோமா? முதியவுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? முதியவுடைய தியாகத்தை நாம் கண்டு கனப்படுத்துகிறோமா? முதியவுடைய எல்லா விதமான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தியாகத்தையும் சேவையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அதற்கு பதிலாக இவை அனைத்தையும் நான் ஏதோ பெற்றுக்கொண்டு என்கின்ற ஒரு சிந்தனையோடு கூட இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய நன்றி உணர்வு நம் மத்தியிலே தோன்ற வேண்டும். நம்முடைய நன்றி உணர்வு நமக்கு பெருக வேண்டும். நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை விதவைக்கு மகனாக பிறந்த ஒருவர் தன்னுடைய தாயினுடைய அளவற்றிய தியாகத்தினாலே படித்து மிகப்பெரிய ஒரு பதவி வருகிறார், செல்வந்தராக மாறுகிறார். மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டிய அந்த வாலிபனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தன்னுடைய தாயினுடைய படத்தை மிகப்பெரிய அளவிலே வரைந்து தன்னுடைய வீட்டினுடைய மாளிகையின் மையப்பகுதியில் வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அதற்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியனை அழைத்து தன் தாயினுடைய படைய ஒரு படத்தை கொடுத்து அதை மிகப்பெரிய அளவிலே வரைந்து அழகுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். இந்த ஓவியனும் பெருந்த தொகையை ஒன்றை பெற்றுக்கொண்டு சென்று அநேக நாட்கள் கழித்து தாயினுடைய படத்தை கொடுக்கிறார். அதை திறந்து பார்த்த அவர் கண்ணீரோடு நின்று அந்த படத்தை தூக்கி எறிகிறார். அதிர்ச்சி அடைந்த ஓவியன் கேட்கிறான், ஐயா என்ன? அவர் சொன்ன வார்த்தை, திஸ் இஸ் நாட் தி பிக்சர் ஆஃப் மை மதர். என்னுடைய தாயின் படம் இதுவல்ல. ஓவியன் கேட்கிறான், உன் தாயின் முகத்தை பார்த்து தான் ஐயா இது வரைந்தேன், அவருடைய படம் தான் ஐயா இது என்று சொல்லி
இந்த வாலிபு செல்வந்தன் கேட்கிறான், என் தாயின் படத்தில் நெற்றியில் காணப்பட்ட சுருக்கங்கள் எங்கே? என் தாயின் படத்தில் முகத்திலே காணப்பட்ட கருப்பு வளையங்கள் எங்கே? என் தாயின் படத்தில் கையிலே இரத்தக்கரை படித்த சின்னங்கள் எங்கே? என் தாயின் கரங்களிலே காணப்பட்ட அருமையான வேலைப்பாடுகளின் காரணமாக காய்த்த காய்கள் எங்கே? இவை எல்லாவற்றையும் மறைத்து விட்டாயா? என் தாயின் முகத்தை மாத்திரம் வைத்து முகத்திலே அழகான வேறு ஒரு திரவத்தை பூசி, காதுகளிலே வைர கண்களும் நெற்றி நிறைய தங்க நகைகளும் உடலிலே பட்டாரை முடித்து என் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து வந்திருக்கிறாயே. I cannot see the sacrifice of my mother. I cannot see the wisdom of my mother. I cannot see the dedication of my mother என்று சொன்னார். இதில் என் தாயின் தியாகம் எங்கே? என் தாயின் அர்ப்பணிப்பு எங்கே? என் தாயினுடைய உருக்கமான ஊக்கமான ஜெபம் எங்கே? என் தாயை என் தாயாக காட்டு என்று சொன்னார். எத்தனை உண்மை பார்த்தீர்களா? எத்தனை உண்மை! பிரியமானவர்களே, முதியவர்கள் ஞானத்தோடு தங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். விசுவாசத்தை அடுத்த தலைமுறை மாற்றுகிறார்கள். இறை பக்தியை அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகிறார்கள். நல் விசுவாசத்தை மாற்றுகிறார்களே. இதற்காக நாம் அவர்களை கனப்படுத்துகிறோமா? பயன்படுத்துகிறோமா? நன்றி உடையவர்களாக இருக்கிறோமா? அவர்களுடைய நற்பண்புகளுக்காக அவர்களை போற்றுகிறோமா? ஒரு ஆய்வேடு இப்படி சொல்லுகிறது, எந்த சமுதாயத்தில் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் சரியான முறையிலே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படவில்லையோ, அங்கு தலைமுறை மாறுகின்ற பொழுது கலாச்சார இடைவெளி தோன்றும். There would be development of cultural lag. விளைவு, ஒரு சமுதாயம் தான் வைத்திருக்க வேண்டிய நல்ல கலாச்சாரங்களை இழந்துவிடும், நல்ல பண்பாடுகளை இழந்துவிடும் என்று சுட்டி காட்டுகிறார்களே. எத்தனை சிறப்பான பணியை இந்த முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள்! எத்தனை சிறப்பான பணி இந்த முன்னோர்கள் செய்து வருகிறார்கள்! இதற்காக நாம் கனப்படுத்துகிறோமா? இதற்காக அவர்களை நாம் மாற்றுகிறோமா? அநேக சமயங்களிலே புலம்புகிறோம். என் தாய் என் பாட்டி படித்தது போல என் பேர பிள்ளைகள் வேதத்தை படிப்பதில்லை. என் பாட்டிக்கு தெரிந்ததைப் போல கீர்த்தனைகள் என் பேர பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. என் பாட்டிக்கு தெரிந்ததைப் போல அநேக ஜபங்கள் வசனங்கள் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை என்று சொல்லிக் கொள்கிறோமே. இங்கே தவறு செய்தோம். Where we committed mistake. இங்கே தவறு செய்தோம், தடுத்து விட்டோம் அல்லவா? அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகின்ற பொழுது, தங்களுடைய நற்பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு மாற்றுகின்ற பொழுது அவளை ஊக்குவித்து கனப்படுத்தி உதவி செய்வதற்கு பதிலாக அவளை தடுத்தாட்கொண்டு விட்டோம். So there is a big cultural gap in the next society, the next generation. ஆண்டவர் அழைக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான முதியோர்களுடைய ஞானம், இதை கனப்படுத்துவதற்கு நம்மை அழைக்கிறார். நாம் கனப்படுத்துகிறோமா? நாம் உண்மையிலே கனப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? அவள் சொல்லுகின்ற அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஏற்று அங்கீகரித்துக் கொள்கிறோம்? இரண்டாவதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அது நற்பண்புகளோடு வாழ்ந்து முதியவர்களின் ஞானம். The wisdom of elderly people, we led righteous life. நீதிமான்களாக வாழ்ந்து, நற்பண்புகளோடு வாழ்ந்து, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து, எல்லாவற்றிலும் போதும் என்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்து, எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதித்து வாழ்ந்து, முதியவர்களுடைய ஞான வாழ்வுக்காக நாம் அவர்களை கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம்.
லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே சகரியா என்கின்ற ஒரு ஆசாரியரை குறித்து 2 வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. 5-6 வசனங்களிலே சகரியாவை குறித்து 2 வசனங்கள் தான் சொல்லப்படுகிறது. இந்த சகரியாவும் அவருடைய மனைவியாகிய ஆரோனுடைய வம்சத்தாகிய எலிசபெத்தும் வயது சென்று முதியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின் படியும் அவர் வகுத்த நியமங்களின் படியும் சரியாக முறையிலே கைக்கொண்டு நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். ரைச்சியஸ் லைஃப், நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவளை கொடுத்த மற்றொரு செய்தி என்னவென்றால், அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. நோ இஷ்யூ. பிள்ளை இல்லாதது ஒரு சாபம் என்று கருதப்பட்ட சமுதாயம், பிள்ளை வரம் பெறாதவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்ட ஒரு சமுதாயம், பிள்ளை வரம் இல்லாதவளை மலடி என்று சொல்லி ஏசி கேள்விப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, எங்களை பற்றி எங்களை அழைத்த இறைவனுக்கு தெரியும், எங்களுடைய காரங்களில் சூழ்நிலைகள் இறைவனுக்கு தெரியும் என்பதிலே விசுவாசத்திலே வாழ்ந்து எல்லாவிதமான நற்பண்புகளை பெற்ற மக்களாக ஞானமாக வாழ்ந்திருக்கிறார்களே. இந்த ஞானமான வாழ்வை நாம் கண்டு அவர்களை கனப்படுத்துகிறோமா? அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோமா? இங்கே பார்க்கிறோம், தங்களுக்கு வாரிசு இல்லைதான், தங்களுக்கு குழந்தை இல்லைதான், ஆனால் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள், நியாயமாக வாழ்கிறார்கள், நீதியோடு வாழ்கிறார்கள், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்கிறார்களே. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இதை போன்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? வாழ பழகப்படுகிறார்களா? வாழ்க்கை வழி நடத்தப்படுகிறார்களா? நாம் வாழுகின்ற சமுதாயத்தை உளவியல் அறிஞர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், தி லெமெண்டிங் கம்யூனிட்டி, எல்லாவற்றிலும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். எனக்கு ஆண்டவர் இதை தரவில்லை, ஆண்டவர் அதை தந்து விடவில்லை, ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்து விடவில்லை, ஆண்டவர் இதை போன்று என் பிள்ளைகளை வளர்க்கவில்லை, அதை போன்ற என் பேர பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்று சொல்லி இல்லாதவைகளை குறித்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம், இல்லாதவைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோமே. இந்த புலம்பலினாலே நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இங்கே பார்க்கிறோம், இல்லை என்பதை சொல்வதற்கு பதிலாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற காரியங்களை ஆண்டவர் ஏற்ற காலத்தை நிறைவாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை கொண்ட மக்களாக, ஆண்டவருடைய நியாயத்தை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தீர்ந்த விசுவாசம் கொண்ட மக்களாக இருக்கிறார்களே. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானம் எங்கே? இந்த ஞான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட அர்ப்பணிப்பு எங்கே? இதை போன்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோமா? இதை போன்ற ஞானத்தை நமக்கு முன்னோடியாக காட்டிய பெற்றோர்களை கனப்படுத்துகிறோமா? இதை போன்ற ஞானத்தோடு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்காக நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போமா? உலகத்தில் அநேக சமயங்களில் ஆண்டவனுக்கு இதை தரவில்லை, அதை கொடுக்கவில்லை, இது இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற மக்களாக இருக்கிறார்களே. எத்தனை பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு திருச்சபை குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பெற்றோர்களை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய செய்தி, ஐயா, எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் 14 குழந்தைகள். அவள் இல்லை என்று புலம்பாமல், வேதனையை குறித்து பகிர்ந்து கொள்ளாமல், எல்லா பிள்ளைகளையும் நீதியின் பாதையிலே
அன்பின் பாதையிலே வளர்த்திருக்கிறார்களே, அவருடைய ஞானத்தை நாங்கள் எப்படி குறிப்பிடுவோம் என்று சொன்னார்கள். ஜான் வெஸ்லி என்கின்ற ஊழியருடைய தாய் தனக்கு கொடுக்கப்பட்ட 18 குழந்தைகளையும் ஜெபத்தோடு வளர்த்தார்களே, என்ன ஞானம், என்ன அறிவு! இந்த அறிவுக்காக, இந்த ஞானத்திற்காக நாம் அவர்களை கனப்படுத்துகிறோமா? அவள் நேசிக்கிறோமா? அவளை அன்பு செலுத்துகிறோமா? அதை போன்ற ஞானத்திற்காக நாம் இறை வேண்டுதல் செய்கிறோமா? இந்த முதியவுடைய நாளில் ஆண்டவர் முதியவர்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஞானத்திற்காக ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்த முதியவர்களின் ஞானம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய வழி நடத்தினாலும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதினாலும் சரியான முறையிலே அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியாக செய்து முடித்த முதியவர்களின் ஞானம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1-14, 15 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக தன்னுடைய இல்லத்தினுடைய மூத்த பணியாளனாகிய எலியேசரை அழைத்து அனுப்பிய ஒரு செய்தியை அங்கே குறிப்பிடுகிறது. எலியேசரை அழைத்து ஆபிரகாம் எலியேசனிடம் 3 விதமான காரியங்களை அங்கே கேட்டுக்கொள்கிறார். என் மகனை அங்கு அழைத்து செல்ல வேண்டாம், என் மகனுக்கு இங்கே இருக்கின்றவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் நீ தேர்ந்து செய்துவிட வேண்டாம். மூன்றாவதாக, என் மகனை அங்கு அழைத்து செல்வதற்குண்டான காரியத்தை ஆண்டவரிடம் வாக்கிச்சு என்று கேட்கிறார். இந்த மாபெரும் பணியை ஏற்றுக்கொள்ளுகின்ற எலியேசர் அந்த பணியை நிறைவாக செய்து முடிக்கிறார். எவ்வாறு அந்த பணியை செய்து முடித்தார், எவ்வாறு தன்னுடைய பணியிலே வெற்றி கண்டார் என்கின்ற காரியங்களை விளக்குகின்ற அந்த அதிகாரம். எலியேசர் இறைவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்திருந்தார். ஜெபித்து தன் பணியை துவங்கினார். தன்னுடைய எஜமானுக்கு இறைவன் இரக்கம் பாராட்டுவார் என்பதை அறிவித்தார். தான் சந்தித்து குடும்பத்தின் மக்களோடு கூட ஞானமாக பேசினார். ஈசாக்குக்கு ரெபேக்காளை பேசி அழைத்து வந்தார். எத்தனை தன் கொடுக்கப்பட்ட பணியை செய்வதிலே ஈடுபாடு, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வதிலே உற்சாகம், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை செய்வதற்கு ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாடுகிற பண்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே பொறுமையோடும் கவனத்தோடும் செய்கின்ற நற்பண்புகளோடு கூட காட்சியளிக்கிறாரே. இந்த ஞானத்திற்காக முதியவர்களை நாம் கனப்படுத்துகிறோமா? இந்த மிகச்சிறந்த ஞானத்திற்காக முதியவர்களை நாம் கனப்படுத்துகிறோமா? அநேக சமயங்களில் நம்முடைய ஞானம் பெரியது, முதியவர்கள் கடந்த காலத்தை கொண்டவர்கள், ஞானமற்றவர்கள், இந்த காலத்தினுடைய அனுபவம் அற்றவர்கள், இந்த காலத்தினுடைய சவால்களை சந்திக்க திறமையற்றவர்கள் என்று சொல்லி சில எண்ணங்களை நாம் உதறி வைத்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற மக்களாக, ஓரத்திலே வைத்து மதிக்கின்ற மக்களாக, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிற மக்களாக இருக்கிறோமே. இங்கே ஆபிரகாமுடைய அங்கீகாரம், அவருடைய அன்பு மகனாக்கிய ஈசாக்கின் அங்கீகரிப்பு, இவள் இருவருடைய ஆணையை ஏற்றுக்கொண்ட எலியேசருடைய அர்ப்பணிப்பு, எத்தனை ஒரு ஞானம்,
எத்தனை ஒரு அறிவு, எத்தனை ஒரு அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, இதை போன்று பணியாளர்களுடைய ஞானத்தையும் முதிய பணியாளருடைய ஞானத்தையும் நாம் ஏற்று அதற்காக அவர்களை கனப்படுத்துகிறோமா? ஆனால் நம்முடைய அந்தஸ்தின் அடிப்படையிலும் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையிலேயும் முதியவர்களை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவருக்கு அழைக்கிறார், முதியவர்களை கனம் பண்ணு. அவருடைய அன்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரி. அவருடைய பரந்த பட்டறிவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அறிவின் பொக்கிஷமாக்கிய, தியாகத்தின் சின்னமாக்கிய, அன்பின் விளக்கமாக விளங்குகிற அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லுகிறார்கள். இந்த நற்பண்புகளோடு கூட ஆண்டவர் நம்முடைய சமுதாயத்திலே கொடுக்கப்பட்ட முதியவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டிய நற்பண்புகளையும் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த, ஞானம் பெற்று அனுபவம் மிக்க முதியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதியவர்கள் வழியாக தலைமுறை பெற்று வருகிற நற்பண்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த முதியவர்களை நாங்கள் கனப்படுத்தவும், இந்த முதியவர்களிடம் அன்பு செலுத்தவும், இந்த முதியவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், நாங்களும் ஒரு நாள் முதியவர்கள் ஆகப் போகிறோம் என்கின்ற உணர்வோடு கூட நாங்கள் ஆண்டவரை கற்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தார். நாங்கள் இந்நாள் வரை செய்து வந்த குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும் சாமி. ஆண்டவரே, எங்கள் அன்புகளை, எங்களுடைய பகிர்வுகளை சுய நோக்கத்தோடும் உள்நோக்கத்தோடும் வைத்திருப்போம் என்றால் மன்னித்து மற்றவரோடு அன்பு செலுத்தி அனைத்து சமுதாயமும் மகிழ்வோடு வாழ்கின்ற சமுதாயத்தில் சமூகமாக இதை மாற்ற கிருபை தார். பேராலய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். குறைகள் அனைத்தையும் மன்னியும். நிறைவான கிருபை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டோட ஜெபத்தினை சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் செய்வது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் திருவுறவும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. இறைவனரும் சமாதானத்தோடு சென்று வாழ்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். காட் பிளஸ் யூ.